வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் ஓஜி ரெஸ்லிங் கிங் 3.0. இன்னைக்கு நம்ம லாஸ் ஆர்வன், பேட் நியூஸ் பேரட் மற்றும் கெயின் இவங்க 3 பேரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெஸ்லிங் கெரியரை விட்டதுக்கான காரணத்தை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2018 காலத்தில் பிரான் ஸ்ட்ரோமன் ரொம்ப டாப்பாக இருந்தார்ல, அப்போது இந்த லாஸ் ஆல்வன் ரெஸ்லரை பற்றி பெருசும் எல்லோரும் பேசினாங்க. நீங்கள் இந்த உருவத்தை பார்த்தாலே தெரியும், அவரோட மண்டையை பாருங்கள், அப்படியே பார்க்காது அலாவுதீன் படத்தில் வர ஜீனி மாதிரியே இருக்குல்ல. அவருடைய ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்ல பையனாட்டம், முடியெல்லாம் வளர்த்து அப்படியே பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாய் மாதிரி தான் இருப்பார். ஒரு அழகான ஆண்மகன் மாதிரி தான் இருப்பார். பட் ஆனால் ரெஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு அரக்கன் மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு இந்த லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்லாம் பண்ணுவார். இவரை பற்றி பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆல்வன். 2021 காலத்தில் WWE வந்தார். NXTலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தான் இருந்தார். மெயின் ராஸ்டரில் அதை விட பெருசாக தான் WWE காட்ட ஆசைப்பட்டாங்க. ஆனால் இவருக்கு ஆடியன்ஸை கண்ட ஒரு ஷை உண்டு. பெரிய லெவலில் ஒரு ஆடியன்ஸை கண்டாருன்னா கொஞ்சம் ஷை படுவார். ஸோ WWE பார்த்திங்கன்னா அதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படியோ பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரிட்டர்னாக்க வச்சாங்க. அப்போவும் இவருக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைன், 3-4 ரெஸ்லர்ஸை ஒன்றா சேர்ந்து அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஹைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆல்வனுக்கு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம ஐயா பண்ண ஒரு விஷயத்தினால டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவரோட ரெஸ்லிங் கெரியரே முடிஞ்சிடுச்சு. நான் சாக்லேட் பாயின்னு சொன்னோம்ல, அவருக்கு தேவை வந்து சாக்லேட் பார் தான் தேவைப்பட்டுருக்குது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆளு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கான், ஆனால் அனகோண்டாக்கு அண்ணன் போல் இருக்குது. என்னத்தை சொல்லுன்னு தெரில. ஒரு ஆம்பளைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு அப்படி இப்படின்னு ஒரு வீடியோவை வச்சு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலி நான் இது சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டானுங்க, சும்மா ஏதோ அப்படின்னு பார்த்தா அப்படி இப்படி இல்லை, உண்மையான ப்ளூ பிலிமே எடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆல்வன் பாருங்களேன், அந்த மூஞ்சிக்கும் இந்த மூஞ்சிக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது. நல்ல பிள்ளையான்ட்டு வந்துட்டு எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா லாஸ் ஆல்வன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்னத்தை சொல்லுன்னு தெரில. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா WWE வந்து கடுப்பாகி இவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவர் இப்படிப்பட்ட கேரக்டர்னால எந்த விதமான ரெஸ்லிங் கம்பெனிலையும் சேர்த்துக்காமல் இருந்தாங்க. நம்ம ஆளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருப்பார் போல இருக்குது. லேடிஸ் ஸ்பா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்பான்னு சொல்லணும்னா அதில் லேடிஸ்க்கான ஸ்பா. அந்த லேடிஸ் ஸ்பாவை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடத்திட்டு வராரு. ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வெளியே வந்துட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து 9 கிரகங்களும் சேர்ந்து உச்சத்தில் இருந்தான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உச்சத்தில் இருந்தவர் தாங்க இந்த லாஸ் ஆல்வன். தனக்குத்தானே அந்த ரஜினி சொன்ன டைலாக் தான், எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூனியம் அப்படிங்கிற மாதிரி சூனியத்தை தான் பேரில் வச்சுக்கிட்டாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஆள்லாம் பட்டிருந்தீங்கன்னா இப்போ இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஒரு மான்ஸ்டர் ஜாண்டிக் ரெஸ்லராக வந்திருப்பார். ஆனால் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம ஆள் பார்த்திங்கன்னா அவருக்கு தனிப்பட்ட விருப்பங்கள், எனக்கு இதுதான் வேணும், இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்தக்கால நின்றால தன்னுடைய ரெஸ்லிங் கெரியரே பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டார். பல பேருக்கு இந்த மூஞ்சை பார்க்கும்போது யாருன்னு தெரிலப்பா அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். ஏன்னா இவர் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அதிக நாட்கள் பார்க்கல. NXTல கொஞ்ச நாள் ரெஸ்லிங் பண்ணார். மெயின் ராஸ்டரில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 7 மேட்ச் தான் விளையாடி இருக்கார். அப்பியரன்ஸும் ஒரு 7 அப்பியரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அதனால் பல பேருக்கு பார்த்திங்கன்னா இவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியாமல் இருக்கிறவங்க தெரியாமே வச்சுக்கோங்க. ஏன்னா இவருடைய டீட்டெயிலாக நீங்கள் லாஸ் ஆல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னு வைங்களேன், வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இருக்கிறத பார்த்தா சரி வயசு கோளாறு நினச்சிடுவாங்க. ஒரு ஆம்பளையும் ஒன்றா இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் கோளாறுன்னு நினச்சிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க சரிங்களா. நெட்டில் சர்ச் பண்ணிடாதீங்கப்பா. அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா டீமன் கெயினை பற்றி தான். 90s கிட்ஸ் மட்டும் இல்லை, 2K கிட்ஸுக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கெயின் ஃபேவரெட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட கெயின் எப்போ ரெஸ்லிங்கே வரமாட்டேங்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெயின் ஆக்சுவலி ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி அண்டர்டேக்கர் ஆச்சு எப்போ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பீரியன்ஸ் கொடுக்காரு. கெயின் வந்து அப்பீரியன்ஸே கொடுக்க மாட்டேங்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெயின் வந்து இப்போதைக்கு மேயராக இருக்காரு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. மேயர் வந்து 2018 தான் பார்த்திங்கன்னா மேயர் எலெக்ஷனில் நின்று மேயர் ஆனார். அவர் என்ன சொன்னார்னா, 2021 டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒருவேளை மேயர் பதவியில் நெக்ஸ்ட் டைம் நிற்கும்போது தோற்று போயிட்டேன்னா நான் மீண்டும் ரெஸ்லிங் பக்கம் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கெயினை நம்ம பார்க்கலாம். ஏன்னா கெயின் மாஸ்கெல்லாம் போட்டார்னு பார்த்திங்கன்னா இந்த வயசான தோற்றமே தெரியாது. இந்த ஃபைட்டிங் ஸ்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வேறு மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்லர் தான். ஆனால் கெயினுக்கு பார்த்திங்கன்னா
என்ன சொல்ல, வயசாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மேயர் எலெக்ஷனில் அவர் அகெயின் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டார். ஸோ இதனால் அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெஸ்லிங் கேரியர் வர முடியாது சொல்லிட்டு தான் 2022 பார்த்தீங்கன்னா தன்னை தானே அவர் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிட்டார். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கெயின் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆனாது. ஸோ கெயினை பொறுத்த வரைக்கும் 2021 2022 தெரியல, அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் ஆனார். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவர் மேயர் எலெக்ஷனில் அகெயின் வின் பண்ணிட்டார். சரி, இப்படி தொடர்ந்து நம்ம பொலிட்டிக்கலில் நமக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, தொடர்ந்து நம்ம மேயர் ஆகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் ரெஸ்லிங் பண்ணால் அப்போ கூட, அதாவது 2018 டைமில் கூட அவர் ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அது மேயராகவும் இருப்பார், ரெஸ்லிங்க்கும் அடிக்கடி வருவார், ரெஸ்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. டீம் ஹெல்லோலாம் ரீயூனியன் பண்ணாங்க, கெயின் அண்டர்டேக்கர் டேக் டீமாக இருந்து மேட்ச் விளாட்னாங்க. அந்த மாதிரி கெயினும் அண்டர்டேக்கரும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம கெயின் மேயர் இருந்ததுக்கப்புறமா டோட்டலாக ரெஸ்லிங் கெரியரை பார்த்தீங்கன்னா குயிட் பண்ணிட்டார். ஸோ உண்மையிலேயே நான்லாம் கெயினெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மிஸ் பண்ணுறேன். அந்த ஆள் பண்ணுற எல்லா மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். குறிப்பாக அந்த மாஸ்கை போட்டு அந்த என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், டேனியல் பிரையன் கூட சேர்ந்து இந்த டீம் ஹெல்னோ டீமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு விஷயங்கள். அப்படி இந்த டீம் ஹெல்லோ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி கெயினோடைய கேரக்டரை பற்றி நமக்கு தெரியும், அண்டர்டேக்கருக்கு ஆப்போசிட்டான கேரக்டர், அதுவும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பாப்புலரான இதாக தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ கெயினும் இல்லை, அவரோட மாஸ்க்கும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. இந்த ப்ளூ கெயின்னு ஒருத்தர் உண்டுப்பா, அவரை பேசாமல் WWEக்கு இருக்கலாம், நமக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த வயல்ட் பேரட் வந்து ஃபார்மா 6 டைம் இன்டர்கனெக்டல் சாம்பியனா, இப்படி ஒரு பெரிய ரெஸ்லரு, அவரை ஏன்ப்பா WWE வந்து ஒரு கமெண்டராக பேச வச்சுருக்கானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் கான்ட்ராக்ட்னு ஒன்று உண்டு இல்லை, அவங்க கான்ட்ராக்ட் என்ன பேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்கள பார்க்க முடியும். அது மாதிரி வயல்ட் பேரட் WWE போனதுக்கப்புறமா ரெஸ்லிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவர் கமெண்டராக தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் WWEக்கு கூப்பிடும்போது அவரை கமெண்டராக பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைனிங் பண்ணியிருக்காரு. ஒரு கமெண்ட்ரி செஷனில் சைனிங் பண்ணி நான் கமெண்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னவரை ரெஸ்ல் பண்ண வைக்கிறது தப்பு. பட் ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா வயல்ட் பேரட் வந்து நீங்கள் மீண்டும் வந்து ரெஸ்லிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். ட்ரூ மேக்கிண்டர் கூட பார்த்தீங்கன்னா வயல்ட் பேரட் வந்து ஒரு ஸ்டோரி வெளியில் போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வயல்ட் பேரட் மீண்டும் ரெஸ்லிங் கிரியதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மிந்தி இருந்த வயல்ட் பேரட்டோடைய ஃபிட்னஸுக்கும் இப்போ இருக்கிற வயல்ட் பேரட் ஃபிட்னஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, சிஎம் பாங்க் சண்டையே போடாமல் இருக்கும்போது எப்படி இருந்தார், இப்போ கொஞ்சம் ரெஸ்லிங்க்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கார். பட் ஆனால் மிந்தி எப்படி இருந்தார், பயங்கரமாக இருந்தார்ல. இந்த மாதிரி தான் வயல்ட் பேரட் மிந்தி ஃபிட்னஸில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தார். ஆனால் இப்போ ரெஸ்லிங் கெரியரை விட்டு கமெண்ட்ரி செக்ஷனில் போய் பல வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் அவரோட ஃபேஸ் கட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அவர் மீண்டும் ரெஸ்லிங் பண்ணும்போது அந்த பழைய ஸ்ட்ரென்த் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். எனக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். இவர் ஒரு கிங் பேரட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கிங்கு அப்படிங்கிற பதவியெல்லாம் இவர் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி பேட் நியூஸ் பேரட், இந்த மாதிரி பல கேரக்டரை நம்மளை சந்தோஷப்படுத்தியிருந்தார். இந்த இவருடைய பழைய மேட்சஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ இவர் நம்ம தமிழ் சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஃபேஸ் கட்டுக்கு மேட்சாக ஒருத்தர் இருப்பார். நம்ம மான் கராத்தே படத்தில் கூட பாக்ஸராக இருப்பார்ல, அவரும் இவர் மாதிரியே தான் இருப்பார். எனக்கு பார்க்கும்போதுலாம் அவர் ஞாபகம் தான் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரசிங் செய்திகளோட தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ண முடிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில்